எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்? சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும்பா. என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை இல்லை. எல்லாம் நம்ம நன்றி சொல்லுவோம். உண்மையா அன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இருந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பலியே நன்றி பலிபட தான் கட்டுவாங்களாம். நம்ம கூட இந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்ம கூட இருந்தாரு. 5 மாசத்தை கர்த்தர் நம்மளுக்கு இந்த வருஷத்துல முடிக்க வச்சிருக்கிறாரு. நாலு தினத்துல 6வது மாசத்துக்குள்ள நம்ம கடந்து போறோம். அவர் நம்மளுக்கு சுகம் கொடுத்தாரு. அவர் நம்மளுக்கு நல்ல உணவு கொடுத்தார், நல்ல துணிமணியை கொடுத்தார். உண்மை அந்த 5 மாதங்கள் நம்மள ஒரு குறைய இல்லாத அவர் நடத்தினார். நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும், எல்லாம் சொல்லணும். அதே போல பிள்ளைகள், நம்ம சபையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல மார்க் வாங்க கர்த்தர் உதவி செய்துகிறார். எல்லாருக்கும் நல்ல மார்க் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அது அவங்க திறமை இல்லை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை தான். நம்ம உண்மையாவே கர்த்தர் தான். அவர் தான் ஞானத்தை தருகிறவர், அவர் தான் புத்தியை தருகிறவர், அவர் தான் அறிவை தருகிறவர். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயில அறிவும் புத்தியும் வரன்னு எழுதப்பட்டிருக்குது. உண்மையா நம்ம பிள்ளைகளை நல்ல படிக்க வச்சிருக்கிறார். இப்ப வரப்போற ஸ்கூல் திறக்கும் போது, காலேஜ் திறக்கும் போது இன்னும் கூட அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானம், இன்னும் கூட தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகள் மூலியமா தேவன் அவர்கள் செய்கிற ஸ்கூல், படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜில் அவர் மகிமைப்படத்தக்கதாக கட்டாயமா செய்வார். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்குது. 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் அப்பத்தை கொண்டு வந்து வைப்பாங்களாம். அந்த அப்பம் எப்படி இருக்கணும்னா சூடான அப்பத்தை வைக்கணுமா. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனம். அப்பங்களை, பரிசுத்த அப்பங்களை கொடுத்து அவர்கள் எடுக்கப்படுகிற நாளிலே அதுக்கு பதிலாக சூடான அப்பங்கள் வைக்கப்படும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளுக்கு கூட சூடு தேவை. அப்போ 3 நான் பார்த்த ஒரு 3 காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் எழுப்புதல் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த பவர் தான். நம்மளுக்குள்ள கூட கர்த்தர் பவர் வைக்கணும். அல்லேலூயா. மனுஷனுடைய பவர் சண்டை போட வைக்கும், ஆனா கர்த்தருடைய பவர் சண்டை போட வைக்காது. சண்டை போடுறவனை கூட மாத்திரும். ஆமென். மனுஷனுடைய பவர் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தி பேசி என்ன பண்ணும், கோபத்தை உண்டாக்கும். ஆனா தேவனுடைய பவர் கோபத்தை உண்டாக்காது. அல்லேலூயா. சமாதானத்தை, சாந்தத்தை உண்டாக்கும். நம்ம பார்ப்போம். இங்க பார்க்குறோம் 3 காரியத்தை நான் பார்த்தேன். சமூகத்தில் வைக்கிற அப்பம் சூடா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நீங்க நம்ம ஒரு அப்பமா மாறணும். நம்மள கர்த்தர் வரப்போற 6 மாசத்துல ஒரு அப்பத்தை போல வைக்கணும். ஆமென். எந்த அப்பமா இருக்கணும்? சூடான அப்பமா இருக்கணும். அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் அதில் 9, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 ஆமென். ஒரு பையன் 5 அப்பத்தை கொண்டு போறான்.
அல்லேலூயா. சமூகன்றது இயேசு தான். சமூகத்தில் கொண்டு போய் ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா ஆலயமும் இயேசு தான். யோவான் சுவிசேஷத்தில் சொல்றாரு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில், ஏன் அவர் சரீரம் ஆலயன்றாரு. அவர் சரீரம் ஆலயமாகுது. அந்த ஆலயத்துக்குள்ள நம்ம அப்பங்களை கொண்டு வரணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அத்தனை பேரும் ஒரு அப்பமா கர்த்தர் மாற்றணும். அந்த அப்பம் எப்படி இருக்கணும்? சூடான அப்பமா இருக்கணும். பாருங்க, அந்த இடத்துல சொல்லுங்க, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில 5 அப்பம் 2 மீன் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நம்மள ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து அவர் பலிபீடத்தில் வச்சுட்டா அதை பெருக பண்ண அவரால் முடியும், அதை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அங்க தாவீதோட கூட வந்தவங்களுக்கு அங்க இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட அப்பத்தை கேட்குறாங்க. அங்க இருக்கிற ஊழியக்காரர் சொல்றாரு, 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை நீங்க புள்ள பார்த்து படிங்க, தெரியும். அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, ஆலயத்தில் வைக்கப்பட்ட அப்பம் இல்லாத வேற எந்த அப்பமே எங்க கிட்ட இல்லைன்றாங்க. அல்லேலூயா. அந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கு ஏற்ற தகுதியை அவங்க அந்த ஊழியக்காரர் அவங்களுக்கு சொல்றாரு. அல்லேலூயா. பரிசுத்தத்தோட இருந்தால் தான் அந்த அப்பத்தை இங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த அப்பத்தை, ஆலயத்தில் இருக்கிற அப்பத்தை தாவீது கிட்ட கொடுத்து தாவீதோட வந்தவங்க அத்தனை பேரும் சாப்பிட்டாங்கன்னு அங்கே எழுதப்பட்டிருக்குது. இப்போ அந்த அப்பத்துக்கு பதிலாக சூடான அப்பத்தை கொண்டு போயிட்டு திருப்பின அந்த ஊழியக்காரு தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த மாதம் முழுவதும் எல்லா அப்பமும் ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இப்போ காலையில் பரோட்டா சுட்டா, காலையில் ரொட்டி சுட்டா, காலையில் எதனா ஒரு தோசை சுட்டா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம். கொஞ்சம் ஒரு 1 ஹவர் பொறுத்து பார்த்தா வெரைட்டி மாதிரி ஆயிடுது. அல்லேலூயா. ஆமாம். ரொட்டி கிட்டலாம் சுட்டு வச்சோம்னா அதில் எண்ணெய் கிண்ணெல்லாம், சில பேர் அந்த எண்ணெய் கிண்ணெல்லாம் போட்டு மழை அப்படியே சாப்பிடும் போதே வந்து எண்ணெயோடு சாப்பிட்ற மாதிரி வைப்பாங்க. இருந்தாலும் அது லேட்டாக அது அப்படியே டெம்பர் ஆகிடும். அல்லேலூயா. அப்போ இந்த 5 மாதம் ஆமென் சொல்லுங்க, சூடு இல்லாத அப்பங்க இங்கே இருந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கேளு, சூடாக்கறியான்னு கேளு. வெயில் சூடா இருக்குது, வெயில் சூடு, நீ சூடாக்கறியா? அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, என்கிட்ட கர்த்தர் பேசுறது ஒரு வார்த்தை என்னன்னா, இது வந்து உண்மையாக கர்த்தர் என்ன எனக்கு சொல்லி தான் நான் இங்கே பேசுகிறேன். நீங்கள் 5 மாதம் வரைக்கும் அல்லேலூயா. ஆமாம். அப்போ பூர்ண பூத்த அப்பமாக இருந்திருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்பத்தை எடுக்கும் போது பார்த்தா மேலே ஒரு ஒயிட்டாக இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? இப்போ நான் வந்து பல கோயிலுக்கு போய்க்கிறேன். அந்த கோவிலுக்கு போகும்போது எங்கள் வீட்டில் புளியாவரை செய்து கொடுத்து அனுப்புவாங்க. புளியாவரை சாப்பாடு சாமி கோயிலுக்கு போகும்போது. அந்த கோயிலுக்கு போனால் ஒரு 3 நாள் ஆகும். ஒரு சாமி கோயிலுக்கு போனால் அப்போ ட்ரெயினில் போகும்போது அந்த புளியாவரை மறுநாள் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா ரொட்டி தான் வந்து கோதுமை ரொட்டியை போட்டு சுட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அல்லேலூயா. ஆமாம். 1 நாள் 2 நாள் தாங்கும். 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா அதுக்கு மேலே இந்தியா மேப்பே வரும். அப்படியே பூர்ணமாக வல்ல இருக்கும். எடுத்தால் அந்த ரொட்டி வந்து அப்படியே வந்து பிக்கவே தேவையில்லை, அதுவே வந்து அப்படியே இதுவாகும். ஆமென் சொல்லுங்க. வாய்க்குள்ளே போச்சுன்னா வாந்தியை தவிர வேற எதுவும் வராது. ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அந்த பூர்ணம் பூத்த அப்பம். இப்போ இந்த 5 மாதம் கூட பூர்ணம் பூத்த அப்பம் இந்த இடத்துல இருக்கலாம்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், பூர்ணம்பூத்த அப்பா இருக்கலாம், முந்தனத்தும் அதுக்கு முன்னால் இப்போ சுட்ட அப்பா இருக்கலாம். ஆமே, ஒரு வாரம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது எடுக்கிறது அதை சாப்பிட்டுக்கிற அப்பமாக இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அந்த அப்பத்தை எடுத்துடணும். தேவ சமூகத்தில் வரப்போகிற மாதத்தில் சூடான அப்பத்தை கொண்டு போகணும். என்ன அப்பத்தை? அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுது புளிச்ச மாவில் அப்பம் சுடாதீங்க. அன்னைக்கு ஆபிரகாம் வீட்டுக்கு ஒரு 2 தூதர்கள் வந்தாங்க. அல்லேலூயா. ஆதியாகம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இதே வெயில்ல தான் வெளியே நின்று தூதர்களை வந்து கேட்குறாரு, வெளியே நின்று கூப்பிடுறாரு அவங்க வீட்டை உட்காந்துக்குன்னு. அப்போ அந்த வயலில் தூதர்கள் வராங்க, அவங்க வீட்டுக்கு வரல, சோதம் குமாராவில் நடக்கிற பாவத்தை அக்கிரமத்தை வந்து பார்க்கறதுக்காக அல்லேலூயா அவங்க வராங்க. அப்போ அந்த வயலில் அவங்க போகும்போது ஆபிரகாம் அவங்கள மடக்கிறாரு, கொஞ்சம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டு மரத்தாண்ட உட்காந்துட்டு வெயில் நிறையமாக்குது, கொஞ்சம் இலைப்பாறுதலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரயாணம் பண்ணலான்னு கூப்பிடுறாங்க. இப்போ அவங்களும் ஆபிரகாம் வீட்டாண்ட போகிறாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் வீட்டாண்ட போனோடனே காலையில் சுட்டுக்கிட்டு வச்ச அப்பத்தை கொடுக்கல, அந்த நேரத்தில் தான் மெல்லில மாவில் அல்லேலூயா நல்ல பசு கறிலாம் சாப்பிட்டா ஆமாம் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும். இளங்கண்ணு பசு கறியை நல்லா A1ன்றாங்க பார், அதுதான் A1ன்னுவாங்க. ஆமென் சொல்லுங்க. A1ன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் வைக்கும் போது அந்த கறி என்னாவாதுன்னா பல்லுலேயே மாட்டாது, இன்னொன்று பல்லு வலிக்காது. பொக்கவாயாக இருந்தால் கூட அழகாக உள்ளே போய் சேர்ந்துடும். அதுதான் A1. ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த பாருங்க ஆபிரகாமும் சாராலும் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பணிவிட பண்ணுறாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. பாருங்க, ஒரு மாடை வந்து பிடிச்சி அதை அடித்து ஒரு பக்கம் அந்த இறைச்சியில் நல்ல கறியை வறக்குறாங்க, இன்னொரு பக்கம் கறி குழம்பு வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கறியில் என்ன வடை போடுறாங்களே, கறி வடை, கறி கட்லீஸு, இது மாதிரி பல டிசைனிங்கில் அந்த ஊழியக்காரருக்கு முன்னே அந்த தூதர்களுக்கு முன்பாக கொண்டு வராங்க. மெல்லில மாவில் அவங்களுக்கு நீங்கள் அப்பத்தை சுடுங்கணும் போது சூடாக கொண்டு வந்து சுட்டு கொடுத்தோன்னே அல்லேலூயா சாப்பிட்டவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 2வது வருவோம். ஆமென் அல்லேலூயா. நீ எதை காட்டியோ கர்த்தர் அதை உனக்கு கொடுப்பாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா, நான் கேள்வியாச்சு, அவர் கிழவனாச்சு, நீ கேள்வியாரு கிழவனாரு. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வந்து எப்பவும் இருக்கிறவராகவே தான் இருக்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக தான் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ பாருங்க என்னன்னா காயிலங்காட்ட காட்டினாரு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மாடை அடித்து அதை ஒரு மாட்டு அந்த இலை கன்று அடித்து அது பலவிதமான குழம்பு பண்ணி பிரட்டி கறியை இதுமாரி பல காரியங்களை செய்து அங்கே இருக்கிற தூதனுக்கு கொடுப்பாங்களாம். ஏன் தருவாங்கன்னா, அன்றைக்கி வந்து லேவியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா லேவியராக 1, 2, 3ல் ஒரு மாடை கொண்டு வந்தாங்கன்னா ஊழியக்காரருக்கு முன்பாக தான் அவங்கள அதை அடிக்க சொல்லுவாங்களாம். அல்லேலூயா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு மாடு வருது, பசு மாடு வருது, டில்லி மாடுலாம் பார்த்தா சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ இதுவாக இருக்கும் பாருங்க. நம்ம யோசேப்பு நாட்கள்லேயே அவர் சொல்கிறாரு,
7 நல்ல பசை பார்த்தன்றாரு, 7 கேவலமான பசை பார்த்தன்றார். மாடு பற்றி அவர் சொல்றாரு. ஆனால் அவங்க காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல பலனாக இருந்தாதான் ஒரு மாடு ஊழியக்காரன் அடிக்கணும். எலியேசர் கடை கொடுப்பாங்க, ஆறுன் கடை கொடுப்பாங்க, அந்த மாட்டு தலையை ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க. அல்லேலூயா. மாட்டு தலையை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு பிரதிஷ்டம் பண்ணி, இன்னைக்கு பலிபீடத்தில் கர்த்தருக்கு முன்பாக உன்னை நான் படைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை வெட்டத்தக்கதான பலம் அவங்களுக்கு இருக்கணும். கமெண்ட் சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கத்தி எடுத்து வெட்டினா மாட்டுத்தலை தனியாக ஆகணும், வந்துடணும். அல்லேலூயா. அது எலியா செய்தாரு. ஆமென். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்குது. அந்த இடத்துல பாகால் கும்பிட்ட 450 தீர்க்கதரிசிக்கு மேல கர்த்தர் தான் தெய்வன்றதை சொல்லி அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு மாடு அந்த இடத்துல பலி கொடுக்குறாங்க. எப்படிப்பா கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார், கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம், அவங்க தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த இடத்துல ஒரு உத்தரவும் வரல. அல்லேலூயா. அதே திருப்பி எலியா அவங்க கிட்ட இருந்து எங்க தெய்வத்தை நாங்கள் கூப்பிடுறோம், அவர் வராரா வரலையான்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, ஒரு பலிபீடத்தை யாக்கோப்புடைய வம்சத்தின் பேர் 12 கோத்திரத்தை சொல்லி ஒரு கல்லை நட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல 12 கூட தண்ணியை ஊற்றி, அல்லேலூயா, எங்கன்னா தண்ணியை ஊற்றுவாங்களா? தண்ணியை ஊற்றிட்டு நெருப்பு போட்டால் எரியுமா? தண்ணிக்கு நெருப்புக்கும் சண்டை வருமா வராதா? சொல்லுங்க. இப்போ உங்கள் வீடு எரியுது, அல்லேலூயா, எதை ஊற்றுவோம்? தண்ணியை ஊற்றுவோமா, கிருஷ்ணாவில் ஊற்றுவோமா? ஆமாம், தண்ணி ஊற்றினா வீடு அமைஞ்சிடும். ஆனால் இங்கே பாருங்க நடக்கிற மிராக்கில், அல்லேலூயா சொல்லுங்க, தண்ணிக்கும் நெருப்புக்கும் எப்பவும் போயிட்டு வரும். தேவனுடைய பவர் நம்ம முன்னால வரும். நீங்க பவர் இல்லாத பூர்ணம் பூத்துதாவும் பூச்சி புடிச்சதாவும் அப்படி கொஞ்சம் அப்பத்தை இப்படி தொட்டாவோ போதும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யோசுவால எழுதப்பட்டிருக்குது, 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. யோசுவால 7ஆம் அதிகாரத்தில் வேவு பார்க்க 2 பேர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வராங்க. அவங்க கொண்டு வந்த அப்பம் எப்படி இருந்ததுங்கிறது பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். யோசுவா 7ஆம் அதிகாரம் கொஞ்சம் யோசுவா எடுங்க. யோசுவா 8ஆம் அதிகாரம் கொஞ்சம் இருங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பமெல்லாம் வயல கொண்டு போன அப்பம் உலர்ந்ததும் பூத்து இருந்தது. பூசணம் பைபிள் சொல்லுது, பூசணம். என்ன நம்ம ஆளுங்க என்னவாங்க, பூர்ணம் பூத்து அப்பத்தை தராங்களே. நம்ம ஆளுங்களாம் பிரியாணி நொந்து போவாத வரைக்கும் எதிர்விட தெரியாது. நொந்து நூலாகி அது பிஸ்பின் தைல மாதிரி வந்து கையில் ஒட்டும் போது தான் ஏமா அந்த அக்காவை பாரு, அந்த அம்மாவை பாருன்னு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்க இருந்துதாங்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு பிபி, சுகர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷரு எல்லாமே மேலே வருது.
ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அத. அப்பங்கள் உலர்ந்ததும் ஆமென். இதை எடுத்துன்னு வந்தவனுங்க தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட தேவ சமூகம் தான் யோசுவா. அல்லேலூயா. யோசுவாவுக்கு உண்மையாகவே தெரியும். யோசுவாவை மோசைக்கு அடுத்தது கர்த்தர் யோசுவாவை நடத்தினார். யோசுவா 1:5 சொல்லுது, நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நீ போக இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருப்பாருன்றாரு. ஆமென். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்க கண்ணுக்கு முன்னால உன்னை நான் மேன்மையா வைப்பேன்றாரு. அப்போ யோசுவாவுக்கு முன்பாக கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம் இருக்குது. அப்போ யோசுவா ஒருத்தன் ஏமாத்த வருவானா கர்த்தர் விட்டுருவார? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. இப்போ இங்க யோசுவா வந்துக்கிறாரு, இயேசு வந்திருக்கிறாரு. பாருங்க, நல்லா பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இவங்க யோசுவாவை ஏமாத்தி எப்படி எவ்வளோ ஜனம் இருக்குது, இவங்களை எப்படி அடிக்கலாம், எப்படி துரத்தலாம், எப்படி வந்த வழியிலே இவங்களை திருப்பலான்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு 2 பேர் வரான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆனாலும் பாருங்க, யோசுவாவுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களாம் தெரியாத போனாலும் தேவன் அவங்கள முகமுகமாக இவனுங்க இப்படிப்பட்டவங்கன்னு வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவனுங்க தண்ணி பிடிக்கிறதுக்கும் கட்டையை பலிபீடத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் அடிமையால் அவங்கள வச்சாங்களா? ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நம்மளை எந்த காரியத்திலையும் அடிமைத்தனமாக நம்மளை வைக்கக்கூடாது. பூர்ண பூத்து இருந்தா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை அடிமையான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துரும். இந்த பூமியில் வாயிற அடிமையான காரியத்துக்கெல்லாம் நீங்கள் உங்களை அதில் பற்றி கொள்ளலாம். பூமிக்குள்ளே இன்னைக்கு நிறைய அடிமைத்தனத்தில் குடி அடிமை பல காரியங்கள் ஆண்டவர் நிறைய மக்களுக்குள்ள இருக்குது. நீ தேவ சமூகத்தில் வரும்போது சூடான அப்பமா வந்தா உனக்குள்ள எந்த அடிமைத்தனமான ஜனங்களுக்குள்ளேயும் உன்னை ஆண்டவர் தள்ள மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க அது 9 பாருங்க. அவனை அடிமை யோசுவாவுக்கு தெரிஞ்சு அவங்க யாருன்னு. அதுக்கப்புறம் அவங்கள அந்த இடத்துல இருந்து அனுப்பாத, கட்டையை வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தண்ணி பிடிக்கிறதுக்கும் அவங்கள வச்சுக்கினாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன அப்பமா இருக்கணும்? சூடான அப்பமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் முன்னால ஒரு சூடா இருக்கணும். தேவ சமூகத்தில் வைக்கப்படுற அப்பமா இருக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 3 நாள் அந்த இடத்துல அவர் பாதத்தில் உட்கார்றாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கொடுக்குறான். இங்க யார் யார் அப்பத்தை எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? உங்களை கூட அந்த அப்பத்தை போல கர்த்தர் பிட்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள வைக்கணும்னா நீங்க பூர்ண பூத்த அப்பமா வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சூடா வரணும், பிரஸ்ஸா வரணும். எப்போ பார்த்தாலும் சில முகம் நல்லா இருக்குது. அல்லேலூயா. சில முகம் மூஞ்சி கழுவாதியே வரும். நேத்தெல்லாம் சண்டை, இந்த போன வாரம் முழுவதும் பணம் இல்லை. நான் என்ன பண்ணி கடவுள் சொல்றது? சும்மா இங்கே உட்காந்துட்டு போறேன். கடத்தை அடிச்சிட்டு வரா, அடைப்பாரு, திருப்பணம் வாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் காரியம் அப்போ சூடான அப்பமா நம்ம இருக்கணும். சொல்லுங்க, ஒருத்தருக்கு சொல்லுங்க, சூடான அப்பமா இருங்க. அந்த சின்ன பையன் கொடுத்த அப்பமா இருங்க. அந்த பையன், அந்த அப்பம் யாருன்னு அப்புறம் சொல்றாரு பாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, வானத்திலிருந்து வந்த அப்பம் நான் தான்றாரு. ஆனா அது யார் கையில கொடுத்துக்கிறாரு? ஒரு சின்ன பையன் கையில கொடுத்தாரு.
அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது வரப்போகிற ஜூன் மாதத்தில் நீங்கள் பூர்ண பூத்த அப்பம்மா யாருன்னா உங்கள் கிட்ட பூர்ண பூத்த அப்பம் கொடுத்தா வாங்குவீங்களா? சொல்லு. ரொட்டி புல்லாக வலை வலியாகுது, எடுத்தா அந்த ரொட்டி மேலே அப்படியே மேலே அடாடியே கீழே விழுது. வாயில் போட்டால் ருசி இல்லை, அதுலேருந்து ஏதோ ஒரு வாசனை வருது, சென்ட் வாசனை மாதிரி. என்ன பண்ணுவேன்? சில வீட்டில் வந்து செய்வாங்க, அம்மன் சொல்லுங்க, சாப்பிடலனாலும் தகராது. அவங்க செய்த பிரியாணியை நான் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மார்க் போடணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னே, ஃபுல் காரம். ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணிட்டேன் நாங்கள் பார்த்தா மிளகாத்தூள்லேயே பிரியாணி பண்ணிட்டுக்கிறாங்க அவங்க. அடிக்கடிக்க பாஸ்டிங் போட்டு இந்த சரீரம் ஃபுல்லாக என்ன ஆச்சுன்னா காரத்தை பார்த்தா பயப்படுது. அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணுவேன், சாப்பிட்லான்னு பார்த்தா மிளகாத்தூளும் பச்சை மிளகாவும் தான் நிறையங்குது. அதை போட்டு ஒரு பிரியாணி ஆக்கி பாஸ்டர் ஸ்பெஷலாக உங்களுக்கு தான் வச்சேன்னாங்க. எடுத்து கொஞ்சம் போட்டால் அவ்வளோ தொண்டையிலேருந்து வயிறு முழுவதும் அப்படியே ஒரு வல்லமை வருது பாரு. அப்படிப்பட்ட வல்லமை அந்நிய பாஷையில் ரபால ரிக்கா பாபாலாம் வயிறு அப்படியே பண்ணுது. அப்புறம் நான் பார்த்தேன், அங்கேயே இற கட்டேன். அதான் ஃபஸ்ட்டு உனக்கு பிரியாணி செய்ய வேணாம்ல, நீ பிரியாணி காசை என்கிட்ட கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். என் வயிறா கடிச்சது நீ ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. அம்மன் சொல்லுங்க. அப்புறம் எத்தனை வந்து என் பையன் கிட்ட கொடுத்தாங்க. அவர் பார்த்தா தாங்க முடியாத காரம். அது மாதிரி சில வீட்டில் செய்யும் போது இப்போ சொல்லிடுறேன், அம்மா என் வயிற்றுக்கு நீ எதுவும் தரத்தாவில்ல, கர்த்தர் கொடுப்பாரு, ஜெயிச்சா போதும். அப்போ நம்ம சூடான அப்பமாக மாறணும், சாரால போல செய்யணும், ஆபிரகாம போல செய்யணும். அமன் சொல்லுங்க. நீங்கள் ஆதியாகமம் 18 போங்க, போய் பாருங்க. அங்கே சொல்ற சீக்கிரம் போய் ஒரு நல்ல கண்ணுக்குட்டி பிடின்றாரு, இளம் பசு பிடின்றாரு. பிடிச்சு அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதில் பால் கோவா வேற, பால் கடும்பு. அல்லேலூயா. வெண்ணெய் பால் கடும்பு. இப்போ வட இந்தியாவெல்லாம் பாருங்க, பால் கடும்பு தான் வந்து இப்போ இங்கே கறி சாப்பிட்றோம். அங்கெல்லாம் கறி என்ன தெரியுமா, பால் கடும்பு தான் கறி. அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சாப்பிட்டு வந்துக்கிறேன். அப்போ அந்த ஆபிரகாம் சாராலும் அவ்வளோ பணிவிட செய்து அங்கே வந்த ஊழியக்காரங்களை பெஸ்ட்டாக கவனிக்கிறாங்க. அவங்க கிட்ட எது இல்லாத இருந்ததோ தேவன் அது அவங்களுக்கு கொடுத்தாரு. அமீன் சொல்லுங்க. உங்க கிட்ட எது இல்லாததோ அதை கர்த்தர் தருவாரு. அல்லேலூயா. அமீன் சொல்லுங்க. ஆமா, அவர் அப்பத்தையும் கொடுத்தாரு, தான் பையனையும் கொடுத்தாரு, பலிபீடத்தில் வச்சாரு. நம்ம கூட பலிபீடத்தில் நம்மளை வைக்கணும். ஒரு நாளும் இயேசுவை சூடான அப்பமா என் பிள்ளைகளை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. அல்லேலூயா. என்னை பிட்டு பல பேருக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளை காணப்படணும். உங்களை கர்த்தர் பிக்கணும், வரப்போகிற மாதத்தில் பிக்கணும். பிட்டு மற்றவங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைக்க ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனால் அந்த அப்பத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். ஆனால் அங்கே சீசருங்க சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு போதுமா, இந்த சின்ன பையன் கொண்டு வர அப்பம் போதுமான்றாங்க. அல்லேலூயா. எவ்வளோ தராங்கன்னு முக்கியம் இல்லை, மனதார தராங்க பத்தியா, அதுதான் முக்கியம். அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது பாப்போம். ஃபர்ஸ்ட் அப்பம் தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்பட்டுதான். அமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சூடான அப்பம் அங்கே எழுதப்படுது 1 சாமுவேல் 21. ரெண்டாவது பரிசுத்த ஆவி உங்களை எடுத்துள்ளார். போடு. லேவியராகும்
6ஆம் அதிகாரம் கேப்பம்மா. இங்க ஒரு சின்ன பையங்கிறான், இவங்க கட்டலாம் சூடான அப்பம் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சூடான அப்பத்தை தேவனுக்கு முன்ன கொண்டு வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராகிறார். அந்த சின்ன பையன் மூலியமா 30,000 பேரை தேவன் போஷிச்சாருங்குது. உங்க வீட்டில் சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணா கூட பல பேர் ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார். பெரியவங்க ஜெபத்தோட சின்ன பசங்க ஜெபத்தை தான் தேவன் ரொம்ப விரும்புவார். அல்லேலூயா. ஏன்னா சொல்லுங்க, அதுங்களுக்கு எந்த கள்ளங்கவுட இருக்காது. துணி துவைக்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க, சோறாக்கிறத கவலைப்பட மாட்டாங்க. அம்மன் சொல்லுங்க, எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை. 3 வேளை கொடுத்தா சாப்பிட்டுட்டு விளையாட்டு சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுனா அதுக்கப்புறம் பார்த்தா கூடுவாங்க. நம்ம வீட்டில் கூட்டாளியே பிள்ளைங்க வந்து சண்டை போடுறதுங்க, இந்த கூட்டாளியே சேர்ந்து மற்றவங்கள அப்பா அம்மாவை கேலி பண்ற பிள்ளைங்களாங்கிறாங்க. அம்மன் சொல்லுவோமா, பரிசுத்த ஆவி உங்களிடம் பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக் கொள்வீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது கேளுங்க கேளுங்க, நீங்க வரத்தை பெற்றுக் கொள்வீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. நீங்க அதிபதியே கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினார். அதிபதியே கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினார். அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோமே, அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோமே. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக் கொள்வீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக் கொள்வீங்க. வசனத்தை கேட்டு அவர் மேலையும் பரிசுத்த ஆவி இறங்கினது. வசனத்தை கேட்டு அவர் மேலையும் பரிசுத்த ஆவி இறங்கினது. அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோமே, அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோமே. பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க, நீங்க பலத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஆமென். கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையாவே அந்த சின்ன பையன் கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக சூடான அப்பத்தை கொடுத்தான். கர்த்தர் நம்மள கூட ஒரு சூடான அப்பமா தேவ சமூகத்தில் வைக்கிற அப்பமா நம்ம காணப்பட்டா பல பேருக்கு கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமா வைப்பாரு. லேவியராகும் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9 ஆரோனும் அவன் குமாரனும் கற்பிக்கப்பட்ட முழுவதும் வெடிகாலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த இடத்துல ஜபம் வைக்கிறதுக்கு ஒரு காரணம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள ஒரு அக்னி எரியணும், உங்களுக்குள்ள ஒரு வல்லமை எரியணும். ஆமென் சொல்லுங்க. அது கீழே நீங்க பாருங்க, அது கீழே வாசிமா.
சணல்நூல் அங்கியை தரித்து தன் சணல்நூல் தன்னிடத்தில் அறையை போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் மேல் சாம்பலை எடுத்து பலிபீடத்துக்கு பக்கத்திலே கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமலும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். காலை தோறும் அது மேல் எரியும்படி கட்டைய போட்டான். எதை போட்டான்? கட்டையில போறவனேன்னு வாங்க. அல்லேலூயா. நீ கட்டையில போயிட மாட்டியா? அதனாலதான் பாடை எடுத்து அவருக்கு பாடை கட்டி அனுப்புவாங்க. அமன் சொல்லுங்க. இப்ப பாடை இல்லை, எல்லாம் வண்டியா மாறிச்சு. அமன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த அக்கினி பலிபீடத்துல எப்போதும் எரினா அந்த அக்னிக்கு அந்த அக்னி எரியணுன்றதுக்காக கட்டைய போடுவாங்களா? அமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. பைபிள் சொல்லுது பாருங்க, கட்டைன்றது மனுஷன். எரேமியா 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 5:14. ஆகையால் சேனைகள் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்க ஆமென். ஜனத்தை எப்படி பார்க்கறாரு? வெறுகா பார்க்கறாரு, கட்டையா பார்க்கறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ உண்மையாவே நம்மளுக்குள்ள ஒரு அக்னியை கர்த்தர் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி காலத்தில் நம்ம பலிபீடத்தில் எரிகிற அக்னியை போல கர்த்தர் நம்மளை வைக்கணும். பைபிள் சொல்லுது, யோவான தேவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்க போல வைத்தானா. அல்லேலூயா. பவுல் சோத்திரம். எலியா ஒரு அக்னியா இருந்தாரா. ஆமென். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10-12 எழுதப்பட்டிருக்குது. நான் தேவனுடைய மனுஷனா இருந்தா வானத்திலிருந்து அக்னி இறங்கி உன்னையும் உன்னோட கூட இருக்கிறவங்களையும் பட்சித்து போடுவார்னு சொல்லும் போது அந்த அக்னி இறங்கி எலியாவுக்கு விரோதமா நின்ன 152 பேரை எரிச்சிச்சான். நம்மளுக்கு விரோதமா வர காரியத்தில் கர்த்தர் எரிக்க கூடாதா? நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமா வர காரியத்தை கர்த்தர் எரிக்க கூடாதா? நம்ம தமிழ்நாட்டுக்கு விரோதமா வர காரியத்தை எரிச்சிடக்கூடாதா? அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு பலிபீடமா மாறணும். ஆமென். அல்ல, நீங்க ஒரு பலிபீடமா மாறணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பவர் அதை போடுங்க. அந்த பாட்டு ஞாயிற்றுக்கிழமை பக்தி உள்ளவங்க நம்ம சொல்லுங்க. நீங்களாம் ஞாயிற்றுக்கிழமை பக்தி உள்ளவங்க ஒருத்தருக்கு பார்த்து சொல்லுங்க. ஞாயிறு பக்தி உள்ளவங்க நீங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்கள் பவராக இருப்போம். திங்கக்கிழமை ஜில்லுன்னு இருப்போம். செவ்வாய்க்கிழமை அதுக்கு மேலே ஜில்லுன்னு இருப்போம். புதன்கிழமை அதுக்கு மேலே ஜில்லுன்னு இருப்போம். திருப்பணும் பாஸ்டர், நீங்கள் ஆவியில் நறுப்பி அந்நிய பாஷை பேசி வீட்டுக்கு எங்களை என்ன பண்ணுறீங்க? வல்லமையாக அனுப்புங்க. அல்லேலூயா. பாருங்க, எலியாவுடைய ஜபம் நெருப்பை போடும் போது தண்ணியில் அக்னியை கேட்குறாரு. கர்த்தர் அந்த அக்னியில் இறங்குது. அந்த பலிபீடத்தில் அந்த மாட்டை வைத்துட்டு தண்ணியை புள்ள பலிபீடத்தை சுற்றி ஊற்றிட்டு, அல்லேலூயா, அதுக்கு மேலே நெருப்பை வச்சா எரியுமா? ஆனால் நீ பலிபீடம் வந்தால் எரியும். நீ எப்போதும் பவராக இருந்தால்
தண்ணியை கூட கிருஷ்ணால மாற்ற அவரால் முடியும். தண்ணியை பெட்ரோலா மாற்ற முடியும். பெட்ரோல் இல்லாத நாள் வரப்போகுது. உங்க வீட்டில் இருக்கிற குடத்தை ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இது இப்போது டீசலா மாறுது அப்படியே எடுத்துன்னு போயிட்டு உங்க வண்டியில் ஆட்டோவில் ஊற்றிட்டு ஓட்டிப்பாரு. மாஸ்டர் பைத்தியமா நீ? நான் அதுக்கு தான் இப்போ டீசல் விலை ஏறிச்சு, பெட்ரோல் கேஸ் விலையிலேருந்து தான் வண்டி எடுத்துன்னு வர்றது இல்லை. 2 வீலரில் வந்துருக்கிறேன் பாஸ்டர். ஆனால் பிரதிஷ்டம் பண்ணுது ஆட்டோ ஓட்டினா ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுப்பேன். அடுத்த வாரம் ஸ்கூல் சவாரி வருது, அப்போ பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறது? இதுமாரி ஆளை வச்சு அக்னியாக வரும். அம்மன் சொல்லுங்க. பாருங்க அந்த இடத்துல சொல்லு பாருங்க, நம்ம தான் கட்ட. அம்மன் சொல்லுங்க. என்ன சொல்லுது? வெறுகுந்து. எரேமியா 5:14 என்னந்து? ஆகையால் சேனைகள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்க இந்த வார்த்தையை சொன்னபடினால் இதோ நான் உன் வாயில என் வார்த்தைய அக்னியோ இந்த ஜனங்களை வெறுகமாக ஆக்குவேன், இது இவர்களை பட்சித்து போடன்றாரு. கர்த்தர் உங்களை அக்னியா மாற்றணும். ஆமன் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அக்னியா நீ மாறிட்டா இந்த வெயில் உன்னை கீழே தள்ளாது. தெரியுமா? இப்போ வெளியே போனாதான் தெரியும் வெயில் எந்த கிலோமீட்டர்ல இருக்குதுன்னு. நீ அக்னியா இல்லாத வரைக்கும் வெயில் உன்னை கீழே தள்ளும், உன்னை அங்கங்க படுக்க வச்சுன்னு கூட இருக்கும். ஆமன் சொல்லுங்க. நீ பவரை மாறிப்பார். நீ பலிபீடத்தில் உன்னை வந்து தேவனே என்ன நான் வந்து கட்டையை போல என்ன முன்னால உன் பலிபீடத்தில் என்ன போடுறேன், என்ன சாம்பலாக்கிடு. அல்லேலூயா. உனக்கு பிடிக்காத காரியம்லாம் எனக்குள்ள சாம்பலா போட்டோம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு விரோதமாக உங்க கட்டையோட உங்க வெறுகோட இருக்கிற பூரானா இருந்தாலும் பாம்பா இருந்தாலும் தேலா இருந்தாலும் கர்த்தர் எல்லாத்தையும் எரிச்சிடுவாரு. ஆமீன் சொல்லுங்க. இப்போ கட்டையில பாம்பு இருந்துக்குது பார்த்துக்கிறீங்களா? இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பேருக்கு தெரியும். கட்டையை உடைச்சி இப்போல்லாம் கேஸுக்கு வந்து இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பஞ்சம் இல்லை, அவங்களாம் பாதுகாக்கப்பட்டவங்க. அங்கே எங்கே போனாலும் அவங்களுக்கு வெறுகு இருக்குது, கேஸ் இருக்குது. எல்லாம் மரத்தை கருத்தெல்லாம் வெட்டி அதை எடுத்துன்னு வந்து ஒரு ஓரமாக வைப்பாங்க. பெரிய பெரிய மரத்தை வெட்டுறவங்களும் கூட இருப்பாங்க. அதை வச்சு கட்டையாக வச்ச உடனே அமன் சொல்லுங்க, கொஞ்சம் மழை வந்ததுன்னா அதில் பூரான அழகாக பார்க்கலாம், நீட்டாக இருக்கும். பூரானை பார்க்கலாம், தேலை பார்க்கலாம், தவுக்குலையும் பார்க்கலாம். அமன் சொல்லுங்க. பாம்பாக இருக்கும், பச்சை பாம்பாக இருக்கும், நல்ல பாம்பாக இருக்கும். எதோட இருக்கும்? வெறுகோடு இருக்கும். வெறுகுதான் மனுஷன். அமன் சொல்லுங்க. பாருங்க இங்க பாருங்க. சோத்திரம். அப்போஸ்தலர் 28 28ஆம் அதிகாரத்தில் 3 வாசிங்களேன். 3 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்புல போடுகையில ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கைய போட்டுச்சு. நிறைய பாம்பு இருக்குது. இப்போ ஸ்கூல்ல பாம்பு இருக்குது, காலேஜில் பாம்பு இருக்குது, ரோட்ல போன பாம்பு இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. எனக்கு ஒரு முந்தானத்து ஒரு செய்தியை பார்த்தேன். நான் நேற்று முந்தானத்தும் கூட பார்த்தேன். அந்த செய்தியில் சொல்கிற ஒரு நியூஸ் என்னன்னா, ஒரு 65 வயசு 66 63 வயசு ஒரு பெண்ணு. அம்மன் சொல்லுங்க. ஒரு வாலிப பொண்ணு 63 67 65 63 வயசு ஒரு வாலிப பொண்ணு தெருவில் போய்க்குது. 2 வட இந்தியாக்காரனுங்க அந்த லேடியை தவறான காரியங்கள் பண்ணிட்டுக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு வயசானவங்கன்னு தெரியல, மனுஷனுக்குள்ளக்குது.
அப்போ நீ நெருப்பா மாறினாதான், நீ பலிபீடத்தில் அக்னியா மாறினாதான் உன்னை என்ன பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காரியத்தை உன்னை வந்து குத்த வந்தா கூட நீ தூக்கி அதை என்ன பண்ணுவ, நெருப்புல போட்டுருவ. அம்மன் சொல்லுங்க. நீ நெருப்பா இருந்தா வருமா, பாம்பு கூட வருமா, நெருப்பாக்குற கற்பாம்பூச்சி கூட கிட்ட வராது. வரன்றீங்களா? யாராவது சொல்றீங்க? அப்ப நீங்க யாரா மாறணும்? உங்க பிள்ளைங்க யாரா மாறணும்? நெருப்பா மாறணும். அப்ப நெருப்பு எப்படி வரும்? பலிபீடத்துல அவங்க கட்டையை போட போட அது எப்பொழுதும் எரிஞ்சு கொண்டே இருந்துனுங்குது. காலையிலையும் மாலையிலையும் அதுதாங்க சொல்லுது. காலை தோறும் அந்த பலிபீடத்துல கட்டையை போடுவாங்கன்னு. நாங்கள் அதை தான் கேட்குறோம். காலை தோறும் 5 மணிக்கா உங்களை கட்டையை போல தேவ சமூகத்தில் கொண்டு வந்து கொடுங்க. உங்களை கர்த்தர் பவராக மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை பவராக மாற்றுவார். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், நம்ம 20 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தது அப்பால, நம்ம அப்பா அம்மாவோட வாழ்ந்த காலம் அது அப்பால. இப்போ இனிமே வாழ போகிற காலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கர்த்தர் இல்லாத வாழ முடியாது. எவ்வளோதான் அப்பா அம்மா காலேஜுக்கு போயிட்டு விட்டு நீ எங்கே இருக்கிற, அங்கே இருக்கிறியா, இங்கே இருக்கிறியா, அந்த பொண்ணு சொல்ல மன ஏமாத்தம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கோபமாக வந்துடும். ஏன்னா அது மாதிரி பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றவங்களை எவ்வளோ ஏமாற்றணுமோ ஏமாத்துறதுக்காக காரியங்களை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் பலிபீடத்தில் வைங்க. அவங்கள நெருப்பை போல கட்டையை போல தேவன் பலிபீடத்தில் தூக்கி போடுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பொய் பேசுகிற ஆவி, அவங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தின் ஆவி, அவங்கள மற்ற பிள்ளைகள் மூலியமா தவறா பயன்படுத்துகிற ஆவிய, அந்த பாம்பை, அந்த சர்ப்பத்தை கர்த்தர் நெருப்புல தூக்கி எறிவாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, பவுல் என்ன பண்றாரு, அதை தூக்கி எங்க போடுறாரு? ஆமா, வாசிங்க. அதுல பாருங்க, அப்போஸ்தலர் 28:2 வாசிங்க. நெருப்ப மூட்டி எங்க அனைவரையும் இப்ப நாங்களும் ஒரு இடத்துல உங்களை கூப்பிடுறோம். அல்லேலூயா. உங்க ஜீவியை காப்பாற்றப்படணும். நீங்க காணிக்கை கொடுக்கறதோ, தசனபாவம் கொடுக்கறதோ, இல்லை சபையில் வந்து உங்களை வச்சு பல காரியங்களை வந்து பணத்தை வாங்கிக்கிறதுக்கு சபை இல்லை. உங்க ஜீவியத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்க பலிபீடத்தில் கொண்டு வந்து கட்டையை போல அவங்கள நெருப்பா அவங்கள நீங்க போடும் போது தான் அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவத்தில் கர்த்தர் எரிப்பாரு. இல்லைன்னா எரிக்க முடியாது. இப்போ பாஸ்டாகிற நான் நேற்று பாஸ்டிங்கில் இருந்தேன், முந்தா நேற்று பாஸ்டிங்கில் இருந்தேன். அம்மன் சொல்லுங்க. இன்னைக்கு பாஸ்டிங்கில் இருக்கிறேன். ஏன் இருக்கிறேன்? நான் பலிபீடத்துக்கு முன்னே என்ன வைக்கிறேன்? எனக்குள்ள ஒரு கட்டை நெருப்பு எரியணும். பலிபீடத்தை எப்பவும் பலிபீடம் எரிஞ்சுனே இருக்கணும். அம்மன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பாம்பும் கர்த்தர் இன்னைக்கு தூக்கி எறியணும். 5 மாசம் எந்தெந்த விதமான காரியங்கள் உங்க வீட்டுக்குள்ள இருந்து உங்களை எதிர்த்து நின்னுதோ, இனி கர்த்தர் அதை தூக்கி நெருப்புல போட போறாரு. கர்த்தர் அதை அக்னியில போட போறாரு. நீ கட்டையா ஒப்பு கொடுத்துரு. அல்லேலூயா சொல்லுமா. ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. போதும்
நீங்க பாடணும். அப்பதான் உங்களோட கூட இருக்கிறவன் அந்த பாம்பை வெளியே அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. புத்துல பால் ஊத்துனா பாம்பு வந்து தலையை காட்டன்றாங்க, ஆனால் நான் பார்த்ததில்லை. இதுமாதிரி சொல்றாங்க. அப்போ நீங்களும் வாயை திறந்து ஆராதனை இயேசுக்குன்னு துதிக்கும் போது உனக்குள்ள இந்த ஒரு வாரம் என்னென்ன இருந்ததோ எல்லாம் வெளியே விழுந்துடும். எல்லாத்தையும் கர்த்தர் எரிச்சிடுவார். ஆமென் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பலிபீடத்துல அப்பத்தை போல நம்மளை வைக்கணும். தேவ சமூகத்தில் நம்ம அப்பத்தை போல பலி தேவ சமூகத்தில் வைக்கப்படணும். ரெண்டாவது பலிபீடத்தில் கட்டைய போல நம்மளை வைக்கணும். மூணாவது தேவ சமூகத்தில் நம்ம விளக்கு போல வைக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். லேவியராகும் 24:1. இருபத்தி 4ஆம் அதிகாரத்தில் வாசி. கார்த்திகா வாசி. ஆமா, குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவு எண்ணெய உன்னிடத்தில் கொண்டு வரும்படி வெளிப்புறமாக எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி வெடிகாலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில எரியும்படி. ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் சொல்லுங்க. யார் யார் விளக்கா மாறணும்? அப்ப விளக்கா மாறணும்னா எண்ணெய் ஊற்றணும். அல்லேலூயா. இப்போ அந்த காலத்துல கிருஷ்ணால் வழுக்க நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லையா? அந்த கிருஷ்ணால் வழுக்க வச்சு அதில் அந்த திரி இருக்கும். திடீர்னு கருப்பு கருப்பாயிடும். அது கருப்பு கருப்பாக திரி இருந்ததுன்னா அதை மேலே கருத்தை கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த முட்டு முட்டையாக இருக்கும், அதை கிள்ளி போடுவாங்க கையிலேயே. ஆமென் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, ரெண்டாவது அதை கட் பண்ணி புது திரியாக போட்டால் தான் அந்த வெளிச்சம் அந்த இடத்துல வரும். அல்லேலூயா. அதே போல் செக்கிலெல்லாம் எண்ணெய் நம்ம வாங்கினோன்னா வீட்டில் எண்ணெய் போயிடறாங்க, செக்கில் போயிடறாங்க. இப்போ அந்த அந்த என்ன சொல்லப்பட்டுக்குது அந்த இடத்துல? குத்துவிளக்கு எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கும்படி அதற்கு இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவு எண்ணெய ஜனங்க கேட்ட கேளுன்றார். அப்போ உங்களை கூட இடிச்சு பீஞ்சிட்டு இருக்கலாம். இந்த வாரம் முழுவதும் நீங்க பீக்கப்பட்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. இந்த மாசம் முழுவதும் பார்த்தா நீங்க எதிர்பார்க்கிற போல உங்க சரீரம் ஒத்து வச்சிருக்காது. சரீரத்தில் பலவீனம் வந்து நீங்க அப்படி பிரியப்பட்டு இருக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற கடன்கள், குடும்பத்தில் பிள்ளைகளை எவ்வளவுதான் அன்பா பார்த்தாலும், நம்ம பார்க்கிற மக்கள்லாம் அன்பா அவங்கள அரவணைச்சா கூட நம்ம விழுந்து போகும்போது அவங்க நம்மளை தாங்குறவங்களா இல்லாத இருக்கும்போது நம்ம பிரியப்பட்டு போயிட்டு இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆனாலும் கர்த்தர் உன்னை தேவ சமூகத்தில் வைக்கிற எண்ணெயா வைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் உனக்கு வைக்கிறாரு, தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. நீ மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை தர ஆளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உன்னை கர்த்தர் பிழிவாரு. ஆமென் சொல்லுங்க. உன்னை எல்லாத்திலையும் கர்த்தர் புடமிடுவாரு. ஆமென் சொல்லுங்க. நீ சுத்த தங்கம் ஆகணும்னா, சுத்த வெள்ளி ஆகணும்னா மற்றவங்க தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் தான் எனக்கு முக்கியமான காரணத்தை கொடுக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ அது பீயணும் எண்ணெய். அந்த அந்த செக்கில் அதை நான் பார்த்துக்கிறேன். அந்த காலத்தில் மாடு, அந்த மாடை வந்து கட்டி விட்டு ஒரு அந்த என்னென்ன எண்ணெய் போடணும் அதெல்லாம் போடும்போது சுற்றிக்கினே இருக்கும்.
ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை போட்டால் அதெல்லாம் பீஞ்சி எடுத்து அதில் இருக்கிற சக்கையெல்லாம் தனியாக எடுத்துட்டு எண்ணெய் மட்டும் ஒரு பக்கம் ஊற்றுவாங்க. ஆமீன் சொல்லுங்க. அது போல் தேவன் நம்மளை கூட மற்றவங்க குடும்பத்துக்கு விளக்கேத்துற ஒரு அபிஷேக எண்ணெயா கத்த நம்மளை வைப்பாரு. அல்லேலூயா. விளக்கு எரியிற எண்ணெயா கத்த நம்மளை வைப்பாரு. அங்க 5 பேருக்குள்ள எண்ணெய் இருந்தது. அல்லேலூயா. விளக்குலயே எண்ணெய் இருந்தது, கையிலேயே எண்ணெய் இருந்தது. ஆனா 5 பேருக்குள்ள எண்ணெய் விளக்குல தான் இருந்தது, கண்டி கையில இல்லை. ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா நான் எண்ணெய் இன்னைக்கு பார்த்தா எண்ணெயில நல்ல விளக்குல எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெய் இன்னைக்கு விளக்கு இங்க கொளுத்திட்டோம், இத்தோட போகக்கூடாது. டெய்லி நம்ம கையில எண்ணெய் இருக்கணும். ஏசு எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். உன் கதவை தட்ட, உன் வீட்டு கதவை தட்ட. அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கல, பரிசுத்தமா இல்லை, ஆமீன் சொல்லுங்க, கொஞ்ச நாள் பொறுத்து வாங்க, நான் வரேன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன, ஆமீன் சொல்லுங்க. பாரு, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது கடவுள் தான் என்கிட்ட பேச சொன்னார் உங்களுக்கு. அல்லேலூயா. வரப்போற அந்த மாதம் நீங்க மற்ற வீட்டில் விளக்க ஏத்துற அந்த முக்கியமா இருக்கிற எண்ணெயா நீங்க காணப்படணும். அப்ப அந்த எண்ணெய் வரணும்னா அதை பீஞ்சி, அதை இடிச்சு, அதை பீஞ்சி எடுத்தாதான் எண்ணெய் வரும். இப்ப நம்ம உங்களை கூட பல காரியத்தில் பீஞ்சி இருக்கலாம், பல கடத்தில் இருக்கலாம், பல கஷ்டத்தில் இருக்கலாம், உங்க குடும்ப பிரச்சனையில இருக்கலாம். நல்ல வாய்த்து அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் முடிக்க போறேன். 3வது பைபிள் சொல்லுது, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, இருளில் இருக்கிற ஜனத்துக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாராம் இயேசு. அந்த வெளிச்சமா கத்த நம்மளை வைக்க கூடாதா? அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, 1, 2, 3ல எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்குது. பூமி இருளோ ஜனங்களை காரில் மூடு, ஆனாலும் கர்த்தர் உன் மேல உதிப்பாரு. இப்ப பாருங்க, இப்ப திருப்பணம் போன கொரோனா 2வது வருது. ஆமீன் சொல்லுங்க. என்கிட்ட ஊழியக்காரக்காயில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜப்பான், அந்த சீனாலாம் நிறைய பேர் இறந்துட்டாங்களாம். திருப்பி இப்போ ஒரு நோய் வந்துனுக்குது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப பாருங்க, நம்ம மற்ற விளக்கு ஏத்துறவங்களா காணப்படணும். பைபிள் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 1:78 வாசிங்களா. 1:78 டக்குன்னு வாசிங்க. அந்த காலத்திலையும் மரண இருளிலையும் உட்கார்ந்தவங்களுக்கு வெளிச்சத்தை தரவும். ஆமீன் சொல்லுங்க. அந்த காலம் மரண இருள உட்கார்ந்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவரா யோவான் சானங்கள் காணப்பட்டாரா. கர்த்தர் நம்மளை அப்படி வைக்க கூடாதா? அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 4:5 எழுதப்பட்டிருக்குது. 4:5-35 அவரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தாரா. நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா கர்த்தர் நம்மளை வைக்க கூடாதா? நான் சொல்ல மாட்டீங்களே, ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட வழக்கு 7 குத்து வழக்கு மத்தியில அவர் உலாவி கொண்டு இருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்குது. 7 குத்து வழக்குன்னா என்ன அது சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? குத்து வழக்குன்றது சபை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்களாம் யாரு? குத்து வழக்கு. குத்துக்கல்ல போல உட்காந்துக்கிறப்ப ஏந்து போன்ற போக மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க குத்து வழக்கு, குத்துற வழக்கு இல்ல, எரியிற வழக்கு. நீங்க உங்க வீட்டில் நீங்க வெளிச்சம் கொடுத்தா தான் அந்த வீடு வெளிச்சமா இருக்கும்.
அப்ப நீங்க வெளிச்சமா மாறணும். இயேசு கிறிஸ்து ஜெபம் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்துன்னுக்குது. அல்லேலூயா. பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுது, அவங்க ஊக்கத்தோட ஒருத்தர் ஜெயிலில் போடும் போது ஜெபிக்கிறாங்கன்னு எழுதப்படுது. சபையாரா சேர்ந்து ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்கன்னு அப்போஸ்தலர் 12:5. அதே அப்போஸ்தலர் 12:12 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, சபையில விளக்குன்னா என்னது, சபையோட போயிடக்கூடாது ஜெபம், சபையோட போயிடக்கூடாது விசுவாசம், சபையோட போயிடக்கூடாது பரிசுத்தம். அல்லேலூயா. உன் வீட்லயும் அது இருக்கணும். இங்க ஜெபிக்கிற போல உன் வீட்டில் ஜெபிக்கணும். இங்க பேசுற வசனத்தை சொல்லி உன் வீட்டில் ஜெபிக்கணும். அப்பதான் உன் வீட்டை கர்த்தர் விளக்க வைப்பாரு. அப்பதான் நீ மற்றவங்களுக்கு விளக்க காணப்படுவ. எதுவும் பொழுது போக்கு வந்ததை போல நீ கேட்டுட்டு நீ வந்தவண்ணமா போயிடக்கூடாது. பாரு, அந்த இடத்துல சர்ச்சில் ஜெபிக்கிறாங்க, ஆலயத்தில். அதே கூட்டத்தாரு சபையில் போய் வீட்டில் ஜெபிக்கிறாங்க, ஒரு கூட்டமா ஜெபிக்கிறாங்க. ஆனா பாருங்க, சிறையில் இருட்டு அறையில் ஒரு மனுஷன் இருந்தாரு. இவங்களுடைய ஜெபம் தேவதூதன் போயிட்டு இருட்டு அறைய வெளிச்சமா மாத்தினாராம். அப்போஸ்தலர் 12:7 வாசிங்க. அறையில வெளிச்சம் பிரகாசிக்கப்பட்டது. அவன் பேதுரு விலாவை தட்டி சீக்கிரமா எழுந்துரு. ஆமென். உடனே சங்கிலி அவன் கையில இருந்து உங்களுக்குள்ள இருக்கிற கட்டெல்லாம் கர்த்தர் அறுத்துருவாரு. அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பாருங்களா, அந்த 12:5 வாசிங்களா. சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கையில சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஊக்கமா ஜெபிக்கணும், இந்தியா முழுவதும் இருக்கிற சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணி பாருங்க, மற்றவங்களுக்கு கர்த்தர் உன்னை வெளிச்சமா வைப்பாரு. அதே 12 வாசிங்க. 12:12. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்க அநேகரு கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நீங்க கூடுவீங்களா? அது மாதிரி இன்னைக்கு ஊருக்காத பேசுறதுக்கு கூடுவாங்க. ஒரு கூட்டம் அதுக்குன்னு இருக்கும். நீங்க இங்க வாங்க, நான் அங்க வரேன். பீச் ஆண்ட வரீங்களா? வரேன். பார்க் ஆண்ட வரீங்களா? வர்றேன். மார்க்கெட் ஆண்ட வரீங்களா? வர்றேன். யாரை பத்தி பேசணும்? என் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொம்பளை பத்தா டெய்லியும் சண்டை போடுது. கத்தரி இட்டுக்கணும், அதை இட்டுக்குவாரு. ஆமாம் சொல்லுங்க. ஆனா அவங்க அப்படி பண்ணல. வீட்டில் ஜெபிக்கிறாங்க, சர்ச்சில் ஜெபிக்கிறாங்க, வீட்டில் ஜெபிக்கிறாங்க. யாரு குறிப்பா சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். தமிழ்நாட்டில் சபை இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்பமா மாறணும், நம்ம சூடான அப்பமா மாறணும். சூடு. நாங்கள் 12 மணிக்கு தான் நேற்று வந்தோம். எங்கள் வீட்டில் 2 மணி வரைக்கும் எங்கள் பிள்ளைங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். மெசேஜ், என் பொண்ணுக்காக ஒரு நல்ல மெசேஜை கொடுத்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் படுத்தது 2 மணி இருக்கும். ஆனால் திருப்பி எழுந்து அதிகாலையில் உங்களுக்காக நிறைய நேரத்தை எடுத்து நாங்கள் ஜெபிச்சோம். அதுக்கப்புறம் இங்கே 6:30 மணிக்கெலாம் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அல்லேலூயா. இன்னும் ஆராதனை நல்லா செய்யலாம் இல்லை? இந்த இடம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு ஏற்ற ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரணும். உண்மையாக அந்த இடத்த பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்த கொடுத்தவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு ஒரு மனங்குது. இந்த இடத்த கொடுத்தவங்களுக்கு ஒரு மனங்குது. ஆனால் சபையா இருக்கு அது ஒரு மனம் இல்லை. ஏனோ தானு நான் வந்தானா வரலண்ணா, நான் நின்னா நிக்கலண்ணா. கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. உன்னை சூடான அப்பமா பார்க்கிறாரு. நீ பூர்ண புத்த அப்பமாக்குற, பூச்சி புடிச்ச அப்பமா இருக்கிற.
வேணாம் வேணாம், பூர்ண புத்த அப்பா அம்மா வேணாம். ஒரு நாள் வரும், அடிமத்தனமான காரியத்தில் கர்த்தர் நம்மளை நிறுத்திடுவாரு. நம்ம சூடான அப்பா அம்மா இருக்கட்டும். பல பேருக்கு எடுத்து நம்மளை கொடுப்பாரு, பல பேருக்கு எடுத்து நம்மளை கொடுப்பாரு. முன்னாடி கட்டையில போடணும், கட்டையா நம்ம மாறணும், நம்மளை விட்டு கொடுத்துடணும். அந்த நெருப்பு எரியணும், அந்த அக்கினி எரியணும், இந்த இடத்துல அக்கினி எரியணும். நம்ம சபை இப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொருத்தரும் பலிபீடத்துக்கு முன்பாக உங்களை கட்டையா கொண்டு வந்து போட்டுருங்க. பாம்பா இருந்தாலும், தேலா இருந்தாலும், பூச்சியா இருந்தாலும், உன்னை எது எதிர்த்து நிக்குதோ, உண்மையா எந்த மந்திரமா இருந்தாலும், சூனியமா இருந்தாலும், எந்த பேய பிசாசியோ எல்லாத்தையும் தூக்கி அவர் நெருப்புல போட்டுருவாரு, எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டுருவாரு. நீங்க சொன்னது போல விளக்கா மாறணும். தேவ சமூகத்தில் வைக்கிற விளக்கா மாறணும்னா என்னையா நீ மாறணும். உனக்கு பல கஷ்டம் வரலாம், பல கடன் வரலாம், நீ நிம்மதி இல்லாததான் இங்க வந்து நின்று இருக்கலாம். இந்த ஆராதனைக்கு நீ வந்து போறதுக்குள்ள எத்தனையோ தகராறு, எத்தனையோ பேச்சு, எத்தனையோ வியாதி உன் சரீரத்தோட இருந்து உன்னை தொல்லை பண்ணிருக்கலாம். நீ அப்படியே இருக்க மாட்ட. பல பேர் இருட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு நீ வெளிச்சமா இருப்ப. மரண இருள இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வெளிச்சத்தை காட்டுவாரு. நீ பயப்படாத. நீ பியப்பட்டு இருக்கலாம், நீ இடிக்கப்பட்டு இருக்கலாம், நீ பயப்படாத. இந்த வரப்போற ஜூன்ல கர்த்தர் உன்னை விலக்கா வைப்பாரு. பல குடும்பங்களை வாழ வைக்கிறவங்களை கர்த்தர் உன்னை வைப்பாரு. பல குடும்பங்களுக்கு நீ வெளிச்சத்தை தரவங்கள வைப்பாரு. நீ பயப்படாத, பயப்படாத. கர்த்தர் இங்க வந்து இருக்கிறாரு. அப்பா அம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்ன போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே என் நன்றி இயேசுவே. நீ சொன்ன போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே என் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோமா. கர்த்தர் எரிந்து கொண்டே நம்ம இருக்கணும். எரிந்து கொண்டு அந்த விளக்கு அணையாதபடிக்கு நம்ம கையில் எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த புத்தி உள்ள ஸ்திரீங்க எண்ணெயோட தீவட்டியோட இயேசு எதிர்கொண்டு போனாங்க. அது போல நம்ம எதிர்கொண்டு போறவங்களா மாறணும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம உண்மையாக எண்ணெயோட தீவட்டியோட எப்போது எரிந்து கொண்டு இருக்கிறவங்களா நம்ம விசுவாசிகள் எல்லாம் கர்த்தர் மாற்றணும். எல்லா கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் தேவன் நம்மளோட பேசி இருக்கிறாரு. கர்த்தர் நம்மள ஒரு கலங்கர விளக்கா மாற்றணும். எப்படி கடலுக்குள்ள வருகிற கப்பலுக்கு அந்த விளக்கை பார்த்து இடத்த கண்டுபிடிப்பாங்க, அதை போல உன்னை பார்த்து ரட்சிப்பின் வழியை கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடுங்க. ரகா தர்ணமா நீராபா அந்நிய பாஷை பேசுங்க. ரகா தராபா ரபா சந்தூரி ரபா நீனமா நியாக்கா ரபா. எல்லா அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூடான அப்பமா கர்த்தர் நம்மளை இந்த நேரத்தில் மாற்றணும். இந்த நேரத்தில் தேவன் மாற்றணும். பூர்ணபூத்த அப்பமா இல்லை, உளுந்து போற அப்பமா இல்லை, சூடான ஒரு அப்பமா. ஆதியில கொண்டு இந்த அன்பை மீண்டுமா கர்த்தர் அனல் மூட்டணும், மீண்டுமா அனல் மூட்டணும். தேவன் திரிய எரிய விடணும். ஹல்லேலூயா. ராகா தராபா. எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை ஆதியில உம்மிடத்துல எந்த அளவுக்கு நான் சேர்ந்திருப்பேன், எந்த அளவுக்கு உன்னை துதிச்சிருப்பேன், எந்த அளவுக்கு நான் ஜெபிச்சிருப்பேன். மீண்டுமா என்னை அனல் மூட்டுங்கப்பா, மீண்டுமா என்னை எரிய விடுங்கப்பா, மீண்டுமா நான் ஒரு வெளிச்சமா மாறட்டும்பா, மீண்டுமா நான் ஒரு உப்பா மாறட்டும்பா, மீண்டுமா ஏசாயா நாவை தொட்டதை போல என் நாவை தொடுங்கப்பா. அந்த கொரட்டால அக்கினி வந்து அவருடைய நாவை தொட்டதை போல உன் நாக்க தொட நீ ஒப்பு கொடுத்து ஜெபிப்பியானா கர்த்தர் நீ கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ராமா நீயா கத்தரபா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
விசேஷமா காலையில் உங்களால் ஜெபிக்கவே என்னால் முடியல, காலையில் நான் எழுந்துக்கிறேன் ஜெபிக்கவே என்னால் முடியல அப்படி சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது வரைக்கும் என்னால் காலையில் ஜெபிக்க முடியல அப்படின்ற கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கண்ணை திறக்க வேணாம், நீங்கள் கரத்தை உயர்த்தி கத்தரம்பா பாருங்க. காலையில் என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரத்தை ஆண்டவர் அந்த கட்டை அருக போகிறார், அந்த அந்தகாரத்தின் கட்டை அருக போகிறார். நிறைய பேர் காலையில் அந்த கண்ணுக்குள்ள தூக்கம் மழக்கம் உங்களை அப்படியே ஸ்வைட்டி கொண்டே இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம அந்த ஜபத்தை அசட்டு பண்ணி தூங்குவியோ 6 மணியை போல தரித்திரன் உன் வீட்டை வருவான். உனக்கே தெரியாது எந்த தரித்திரன் நம்மளை சந்திச்சான்னு தெரியாது. ஓலி ராமா நீராதா ராகா தாராபா இயேசுவின் ரத்தத்தை எங்கள் சபையார் மத்தியில் நாங்கள் தெளிக்கிறோம்பா. இந்த நாள்லேருந்து ஒரு விழுப்பை தாங்கப்பா, இந்த நாள்லேருந்து ஒரு செபிக்கிற ஜபாவியை தாங்கப்பா. விசேஷமாக நாங்கள் விளக்கா வெளிப்படணும்பா, நாங்கள் ஒரு அப்பமா வெளிப்படணும்பா, நாங்கள் ஒரு ஆண்டவரம் சூடான அப்பமா காணப்படணும் ராஜா. கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி ராஜா ஆண்டவர் அந்த சூடான அப்பத்தை ஆண்டவர் ஜில்லுன்னு இருந்த அப்பத்தை எடுத்துட்டு மீண்டும் சூடா இருக்கிற அப்பத்தை வைப்பாங்களே, அதே போல நாங்களும் தேவ சமூகத்தில் அந்த பலிபீடத்தில் எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கிற அப்பமா மாறத்தக்கதாக எங்க விசுவாசிகளை மாத்துங்க. இந்த 3ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கு இடத்த வழியை நீ உண்டு பண்ணி இருக்கிறீங்க ஆண்டவர், அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்க சபை மக்களுக்கு நீ உதவி செய்யணும், நீங்க அற்புதம் செய்யணும். இந்த சின்ன இடத்துக்குள்ள உண்மையா நாங்க செயல்படுவோமானா அதோட நாங்க ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ளே பெரிய இடத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க பண்ணுவீங்கப்பா ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வை நீ தரணும். தூக்க மழக்கெல்லாம் தூர தள்ளிட்டு தேவ சமூகத்துல இருந்து ஆயத்தமா ஓடி வர கர்த்தர் நீ கிரியை செய்யணும்பா. இந்த நாள்ல இருந்தே உங்களுடைய விளக்கா நீ மாற்றப்படுறதுக்காக அப்பமா நீ மாற்றப்படுறதுக்காக அநேகருக்கு நாங்க வெளிச்சத்தை கொடுக்கிறவங்களா மாறத்தக்கதாக கர்த்தர் நீ கிரியை செய்யப்படுறதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த வரப்போற 4ஆம் தேதியிலிருந்து ஸ்கூல் போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கூட சுக பலனை கொடுத்து ஒவ்வொருத்தரும் மீண்டுமா புது ஸ்கூலுக்கு போறாங்களோ இருந்த இடத்துக்கு போறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் சந்திக்கப்பட இயேசு அவங்களுக்கு சரித்து நல்ல சுக பலன் காணப்பட நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க, நல்ல டீச்சர் கிடைக்க, நல்ல கிளாஸ் கிடைக்க கர்த்தர் கிரியை செய்யணும்பா ஆண்டவர். ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க. பேரண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து அவங்க தேவைகளை கூட சந்தித்து உங்க நாமத்தை உயர்த்த நீ கிரியை செய்யுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. வெளியே உங்களுக்காக ஒரு ஜூஸ் இருக்குது, நீங்க சாப்பிட்டு போகலாம். நாளைக்கு காலையில் 1ஆம் தேதி இந்த இடத்துல 5லேருந்து ஒரு 6 வரைக்கும் இந்த இடத்துல ஆராதனை இருக்குது. தயவு செய்து பங்கு பெறுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த மாலையில் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறுவாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தனோடு கர்த்தருடைய வருகை இருப்பது. ஆமென்.